இனிய காலை வணக்கம். நூலவதி தில்லத்து லண்டனிலிருந்து பொறிச்சொல் பெரம் பெரம் 1012 பெரம் 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 என்று சொன்னால் பம்பெரம் என்று சொல்வார்கள். பம்பரம் மாதிரி சுற்றி கொண்டிருக்கிறான். பெரம் என்றால் மேலானது, மேன்மையானது. அதாவது எல்லாத்துக்கும் அவன் ஈசனை சொல்லுவினம் பெரம்பொருளே என்று இறைவனை சொல்லுவது மேலானது. எமக்கு எம்முடைய உடல் ஒரு பெரமானது, முக்கியமானது, மேலானது. கடவுள் சொல்லுவது போல சொல்லுவார்கள். எமக்கு மேலான ஒருவன் இருக்கிறான் என்றால் அது கடவுள். கடவுள் நம்பினோர் கைவிடப்படார் என்று சொல்லுவார்கள். அதே போல கவசம், பழமை, தனிமை, செயல், முன்பு, மிகுதி, தகுதி, நிறைவு இவையெல்லாம் இந்த பெரத்தை கொண்டு வருகிறது. தனிமையாக இருக்கும் பெரியோர்கள், வயது வந்தவர்கள், அவர்கள் தனிமையில் இருக்கும்போது அவர்கள் தனிமையை விரும்பாமல் கவலையுற்று தம்மை மறந்து, அதாவது நினைவுகளை இழந்து பலர் இருக்கிறார்கள், யோசித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஒரு படிப்புக்கு 4 வருஷம் என்று படித்து முடித்து விட்டால் அது நிறைவடைந்ததும் அதற்குரிய நல்ல சித்திகளை பெற்று அதற்கு ஒரு பதவி கிடைத்துவிடும், தகுதி கிடைத்துவிடும். மிகுதியாக இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வந்தால் அதனை உரமாக்கலாம். மிகுதியானவற்றை ஒரு இடத்தை நாங்கள் சேர்த்து வைப்போம். முன்பு செய்த பாவமும் புண்ணியமும் எங்களை தொடர்ந்து தான் வரும். பாரத்தை தூக்குவதனால், எனக்கு பாரம் தூக்குவதனால் எனது முதுகுக்கு, அதாவது பின்பக்கத்திலே நோ தொடங்கிவிடும். நாம் செய்யும் செயல்களை சரியான செயல்களாக செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.